கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மனதை உடைத்த காதல் சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு காதல் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையை உடைத்து போட்டுவிட்டது. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானங்கள் பலமிழக்கும் பொழுது காதல் என்பது இன்பத்தை தராமல் கண்ணீரை மட்டுமே போன்றவர்கள் கூட பாதியிலேயே நின்று போயிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட காதல் வாழ்க்கையில் கன்னி ராசியில் இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இரு பாலினருக்கும் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். இவருக்குத்தான் ஏற்படும், இவர்தான் இப்படி செய்வார் என்று எல்லாம் கிடையாது. கன்னி ராசி என்று எடுத்துக்கொண்டாலே ஆண் பெண் என இருவருமே சமம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நீங்கள் எவ்வளவு தான் உண்மையாகவே காதலித்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோல், ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்னு ஏதாவது ஒன்று வைத்திருப்பீர்கள். அது அனைத்தையும் இப்பொழுது அந்த நபர்கள் உங்களை விட்டு போனதால் உங்களுடைய மனசு வேறவாக மாறி அதை அனைத்தையும் நீங்கள் தொலைத்து ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அமர்ந்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீங்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை எல்லாம் கடந்து அந்த நபர்தான் என்னுடைய உலகம் என்று உருகி உருகி காதலித்த உறவு உங்களுடைய சூழ்நிலைகளை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்தி போனதை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் மனதிற்குள்ள அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத சில காயங்களை கூட நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். உங்களை விட பணத்திலோ அந்தஸ்திலோ உயர்ந்த ஒருவரை தேடி உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற நபர்களும் அங்குதான் நிச்சயமாகவே இருப்பார்கள். காதலித்த காலத்தில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய் உடைந்த இதயத்தோடு நீங்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தான் இருக்கும். அதை உங்களால் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட தவறான ஒரு புரிதலின் காரணங்களாலும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஏற்பட்டு இதுவும் உங்களுடைய மனதையே அதிகப்படியாகவே யோசிக்க வைத்த ஒரு தருணங்களையும் தேடி இருக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வைகளும் ராகு கேதுக்களின் நிழல்களும் படியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் அமைதியாக எவ்வளவுதான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் அந்த அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் புயலாகவே மாறி அது இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவோ நேர்மையாகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே உழைத்து கொண்டு இருந்தாலும் குடும்பமே என்னுடைய எல்லாமே என்று நினைத்து நீங்கள் குடும்பம் ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது என்று சிந்திய வேர்வை துளிகள் அனைத்தும் இப்படி வேஸ்டாக போகிறது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட காயங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய வாயில் இருந்து வெளியவே வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் குடும்பம் முன்னேற வேண்டும் என்று உழைத்து உங்களுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை அதிலேயே நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளை குடும்ப உறுப்பினர்களை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த தருணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி அது மென்மேலும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறாகவே சித்தரிக்கப்பட்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு பதற்றமான சூழ்நிலைகள் கூட நிலவியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுவது என்னமோ ஏதாவது ஒரு நபராவது காது கொடுத்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது புரியும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் முழுமையாக காது கொடுத்து கேட்காததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகள் என்பது மட்டுமே தான் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அது நீங்களோ உங்களுடைய மனைவிகளோ உங்களுடைய கணவன்களோ உங்களிடம் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை கூறுகிறார்கள் என்றால் எடுத்த உடனேயே அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் கோபப்படுவதை மட்டும் வைக்காமல் அந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் எப்பொழுது யோசிக்கிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவமானங்கள் மறக்க முடியாத ஒரு நினைவாகவே உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய மனதை விட்டு எந்த ஒரு காலத்திலும் மறையவே மறையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மரியாதையை பாதித்த சம்பவங்கள் நாம் தனியாக இருக்கும் நேரங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவுக்கு வந்து அது கண்ணீர் துளிகளையும் தேவையில்லாத மனதில் ஒரு வேதனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். யாராவது ஒரு நபர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதோ, ஏதேனும் ஒரு வேலையில் இருக்கும் பொழுதோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படாது. ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னால் ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே ஓடிக்கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துவிட்டு, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நன்மைகள் என்பது தானாகவே நடக்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான தடைகளும் இருக்காது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது நிச்சயமாகவே கிடைக்கும். விநாயகரின் அருளால் தடைகள் என்பது அகன்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்பட்டு எல்லா விதமான காரியங்களுக்கும் நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். முழு முதற் கடவுளும் தடைகளை தகர்த்தக்கூடிய வல்லமை கொண்டவருமான ஸ்ரீ செல்வ விநாயகரின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட நன்மைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையே தொடங்கினாலும் அதில் முட்டுக்கட்டையாக இருந்த கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தோஷங்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. திருஷ்டிகள் மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் யாவும் விநாயகரின் அருளால் பனி போல உருகி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். புதிய வேலைகள், தொழில் வாய்ப்புகள், திருமணங்கள் போன்ற சுப முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மங்களகரமாகவே முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு தொலைவில் கிடையாது. அது மிக அருகில் தான் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகரின் வழிபாட்டின் மூலம் உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வலயங்கள் என்பது உருவாக்கி உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியை நோக்கியே செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். அந்த காலகட்டத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினால் மனதுக்குள்ள ஒரு அமைதி என்பது கிடைத்துவிடும். கடந்த சில வருடங்களாகவே உங்களை வதைத்த மன அழுத்தங்கள், தேவையற்ற பயங்கள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மனதிற்குள் வைத்திருந்த போராட்டங்கள் அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியங்களும் பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். என்னதான் நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடிவிடும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிப்போய் ஒளிந்து எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது இப்பொழுது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தும். மன ஆரோக்கியம் மேம்படுவதால் வாழ்க்கையை நீங்கள் அணுகக்கூடிய முறையே நேர்மையாகவே மாறி ஆன்மீக நாட்டம் என்பது அதிகரித்து தியானங்கள் மற்றும் யோகாவின் மூலம் ஆழ்ந்த மன அமைதி என்பது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதே போல் கன்னி ராசியில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு தூர பயணங்களால் தெளிவுகள் என்பது ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள் மட்டுமே உடங்கி கிடக்காமல், இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வெளி உலகத்தை சுற்றி பாருங்கள். அப்பொழுதுதான் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மேம்பட தொடங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு நீங்கள் செய்து பார்த்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் தானாகவே தேடி கொடுக்கும்.
வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் இப்பொழுது உண்டாக்கும். உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்து அதை மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என எல்லாத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் என எதுவாகவே இருந்தாலும் இப்பொழுது தீர்ந்து அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. மற்றும் யோகாவின் மூலம் ஆழ்ந்த மன அமைதி என்பது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதே போல் கன்னி ராசியில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு தூர பயணங்களால் தெளிவுகள் என்பது ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள் மட்டுமே உடங்கி கிடக்காமல் இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வெளி உலகத்தை சுற்றி பாருங்கள். அப்பொழுதுதான் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மேம்பட தொடங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு நீங்கள் செய்து பார்த்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் தானாகவே தேடி கொடுக்கும். வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் இப்பொழுது உண்டாக்கும். உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்து அதை மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என எல்லாத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம்